இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கேவோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் ரீசெண்ட் மேட்சஸில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஒஸ்ட்டாக இதாக இருக்காங்க. ஸோ செம்ம ஃப்ளாப் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பத்திரனா பொறுத்த வரைக்கும் அவரோட ரீசெண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை செகண்ட் T20 மேட்சஸில் ஃபஸ்ட் T20யில் செம்மையாக அடி வாங்கினார். ஸோ செகண்ட் T20யில் நல்ல இம்ப்ரூவாக போடுவார்னு பார்த்தா ஓரளவுக்கு இம்ப்ரூவாக தான் போட்டிருந்தார். ஆனால் எக்கனாமிக்கல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் போயிருந்தது. ஸோ இவர் முன்னாடியே அந்த பவர் பிளேக்கு அப்புறம் இருக்க ஓவர்ஸ்லாம் கொடுக்குறனால இப்போ ரன்ஸ் லீக்கேஜ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா டெத்து கொடுத்தா கரெக்டாக தான் போட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் அடி வாங்கினார். செகண்ட் மேட்ச் கொஞ்சம் அடி வாங்காமல் நல்லா போட்டார். ஏன்னா ஒரு 14 ஓவர்லேயே இவருக்கு ஸ்பெல்லையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பத்திரனாக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ பத்திரனா இனிமேல் தேர்ட் T20லையும் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ செம்மையாக கம்பேக் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவும் 2 மேட்சும் தோற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நியூசிலாந்து கிட்ட. ஸோ இது ஃபஸ்ட் மேட்ச் நடந்துச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயும் ஃப்ளாப் ஆனார் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்ச்லையும் ஃப்ளாப் ஆனார். இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரும் இதே இதில் ஃப்ளாப் ஆகிருக்காரு சிஎஸ்கே பிளேயர். யாருன்னு பார்த்தா ரச்சின் தான். ஸோ ரச்சினை பொறுத்த வரைக்கும் டவான் கான்வே இல்லாதனால இவர் ஓப்பனிங் இறக்கி ஆட வச்சு பார்த்தாங்க. ஸோ 2 மேட்ச்சு தொடர்ந்து 2 மேட்சும் ஃப்ளாப் ஆகிருக்காரு ரச்சின் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 3வது மேட்சாவது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாரு ரச்சின் ரவீந்திரான்னு தெரியும். ஏன்னா ரீசன் என்னென்னா ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சீரீஸில் பவுலிங்கில் இந்த மேட்ச் போடல, பேட்டிங் ஒரு பியூர் ஓப்பனரை தான் இறக்கியிருக்காங்க. இறக்கியும் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஆடுறாரு. ஸோ சிஎஸ்கேக்கெலாம் எப்படின்னா எடுத்தோடனே ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினார், அக்ரெஷன் காமிச்சார். ஸோ அந்த மாதிரி அக்ரெஷன் காமிச்சா செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கேமில் இருந்து தான் நேச்சுரல் கேம் தான் செம்மையாக இருக்கும், நியூசிலாந்துக்கு செட் ஆகும். ஏன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் அடிச்சாடுறாருனா இன்னொரு பிளேயர் கம்முன்னு ஆடுவார். ஸோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்து அவருக்கு ஸ்டெடியாக ஆடலாம். ஸோ இவர் அடித்தாடினா செம்மையாக இருக்கும். ஸோ ஆனால் அடிச்சாட வைக்கிறாரு. ஸோ ரீசன் என்னென்னா அவங்க இதுக்கிட்ட ஸ்விங்கான பவுலர்ஸ் வச்சதுனால எடுத்தோடனே ஓப்பனிங் ஸ்பெல் ஒரு 2-3 ஓவர் பயங்கரமாக ஸ்விங் ஆகும். ஸ்விங் ஆனதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு மேஜர் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ ரச்சின் 3வது மேட்ச்சில் இவரும் பத்திரனா சேர்ந்து கம்பேக் கொடுத்தா செம்மையாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நியூ இயரில் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ 3வதாக இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தர் ஃப்ளாப்பாக இருக்காருன்னா ஜிம்மி ஓவர்டன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பேட்டிங் பண்ணார், பேட்டிங்கில் ஃப்ளாப் இன்னைக்கு. ஸோ வழக்கமாக எப்பயுமே பேட்டிங்கில் அவுட் ஆகாத ஜிம்மி ஓவர்டன் இன்றைக்கி தான் அவுட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸில். ஸோ இந்த சீசனில் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இது அவுட் ஆனது இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பவுலிங்லேயும் ஃபின் ஆலண்ட் அடி வாங்கினாருன்னு சொல்லுவேன். ஃபின் ஆலண்ட், கோர்னிங் கூப்பர் இந்த மாதிரி 2 பேட்டர்ஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஜிம்மி ஓவர்டனை. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார், 18 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓவர் போட்டார், 12 ரன் 13 ரன் அது மாதிரி போச்சு. ஸோ ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரன் கிட்ட தான் கொடுத்துருந்தார் 2 ஓவர் பவுலிங் போட்டும். ஸோ இன்றைக்கி ஸ்பெல்லும் பேட்டிங்கும் ஒரு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த வருஷத்தோட இதோட லாஸ்ட் இவருக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் 2025ல் வேறு மாதிரி கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் நடந்தது. அஸ்வின் அண்ணா எப்படி பட்லரை பின்னாடி அவுட் பண்ணாங்க, கிரீஸுக்கு வெளியே போயிட்டு அவுட் பண்ணாரோ அது மாதிரி இவருக்கு வார்னிங் பண்ணார் ஃபின்னாலனுக்கு. ஆனால் ஃபின்னாலன் அதுக்கப்புறம் செம்மையாக நாக் ஆடிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஜிம்மி ஓவர்டன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பவுலிங்லேயே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டது ஒரு பவுலிங் பிச் கைஸ். ஸோ எல்லா பவுலர்ஸ்க்கும் நல்லா ஸ்விங் ஆச்சு. ஸோ ஸ்விங்கிங் கண்டிஷன்லேயும் இவர் ட்ரபிள் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபின்னாலன்ட்டு இது பண்ணனால அவர் போட்டு பொழந்துட்டார். இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அந்த கூப்பருங்கிற பேட்டரும் பொழந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒஸ்ட்டு 2-3 நாளாக சிஎஸ்கேக்கு ஒஸ்ட் டேவாக இருந்தது. ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வர வருஷத்தில் நம்ம வேறு மாதிரி இருப்போம் அப்படின்னு எதிர்பார்ப்போம் கைஸ். ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். இது போல் மேலும் ஏதோ பிளேயர்ஸ் அப்டேட்ஸ் வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி